உடல் வளர்ச்சியில் காணப்படும் குறைபாடுகள். நாளமில்லா சுரப்பிகளில் சுரக்கும் ஹார்மோன் தேவையான அளவுக்கு குறைவாகவோ அல்லது அதிகமாகவோ சுரக்கும்போது குழந்தையின் வளர்ச்சியில் குறைபாடுகள் ஏற்படுகின்றன. உதாரணமாக, குழந்தை பருவத்தில் பிட்யூட்டரியில் முன்பகுதியில் சுரக்கும் வளர்ச்சி ஹார்மோன் அளவுக்கு அதிகமாக சுரக்குமானால் அசாதாரண உடல் பருமன் உண்டாகும். பிட்யூட்டரி ஹார்மோன் அளவுக்கு அதிகமாக சுரக்கும்னா அசாதாரணமான உடல் வளர்ச்சி, இங்கிலீஷில் ஜிகாண்டிசம் உண்டாகும். சரிங்களா? அசாதாரண உடல் வளர்ச்சி குழந்தை. அடுத்து, அசாதாரண உடல் பருமன் உள்ள குழந்தைகள் வயதிற்கு ஏற்ற வளர்ச்சி இல்லாமல் உயரம், பருமன், எடை ஆகியவற்றில் அதிகமான வளர்ச்சியை பெற்றிருப்பார். இந்த ஜிக்னாட்டிசம் உள்ளவங்க எப்படி இருப்பாங்கன்னா, உடல் பருமன் குண்டாக இருப்பாங்க, எடையும் அதிகமாக இருக்கும். வளர்ச்சி ஹார்மோன் தேவையான அளவுக்கு குறைவாக சுரக்குமானால் குள்ளத்தன்மை ஏற்படுகின்றது. குள்ளத்தன்மை அப்படின்னா இங்கிலீஷில் டுவார்ஃபிசம் ஏற்படுகின்றது. குள்ளத்தன்மை குறைபாடுடைய குழந்தைகள் வளர்ச்சி குன்றி எவ்வளவு வயது ஆனாலும் உடல் வளர்ச்சி அடையாமல் இருப்பர். குழந்தைகளிடத்தில் தைராக்சின் குறைவாக சுரக்குமானால் கிரிட்டினிசம். இது கண்டிப்பாக டெட்டில் ஏதாவது ஒரு கொஸ்டின் இதில் வந்துடும். கிரிட்டினிசம், தைராக்சின் குறைஞ்சிச்சு, தைராக்சின் அப்படி அது குறைஞ்சிச்சு அப்படின்னா கிரிட்டினிசம் ஏற்படும். இக்குறைபாடுடைய குழந்தைகளின் மைய நரம்பு மண்டலத்தின் வளர்ச்சியில் குறைபாடு ஏற்பட்டு குழந்தைகள் உடல் மற்றும் உள்ள செயல்பாடுகளில் மந்தமாக காணப்படுவர். மனசும் சரி உடலும் சரி மந்தமாக காணப்படுவாங்க. அடுத்து, தைராக்சின் அதிகமாக சுரக்குமானால் முன்கழுத்து கழலை, இங்கிலீஷில் காய்டர். சரிங்களா? காய்டர் என்ற நோய் வரும். தைராக்சின் அதிகமாக சுரந்துச்சு அப்படின்னா இப்பட்ட குழந்தையின் தைராய்டு சுரப்பி பருத்து முன்கழுத்து பகுதி வீக்கமடைந்து காணப்படும். எந்த நோய்க்கு? காய்டர் நோய்க்கு. முன்கழுத்து கல்லலை உள்ள நோய்க்கு எப்படி இருக்கும்னா, முன்கழுத்து பகுதி வீக்கமடைந்து இருக்கும், கண் பிதுக்கம் இருக்கும், உடல் நடுக்கம், வியர்த்தல், நாடி துடிப்பு மற்றும் இதய துடிப்பு அதிகமாதல், நரம்புகளில் எரிச்சல் போன்ற அறிகுறிகள் தென்படும். முன்கழுத்து கல்லலை இருக்கிற குழந்தைகளுக்கு கண் பிதுக்கம், உடல் நடுக்கம் இருக்கும், வியர்க்கும், நாடி துடிப்பும் இதய துடிப்பும் அதிகமாகும், நரம்புகளில் எரிச்சலும் காணப்படும். சரிங்களா? இப்போ ஒரு டைம் ரீகால் பண்ணிடலாம். அடுத்து, ஜிகாண்டிசம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதிகமாக அந்த ஹார்மோன் சுரக்கணும். சரிங்களா? பிட்யூட்டரி ஹார்மோன் அதிகமாக சுரந்துச்சு அப்படின்னா ஜிகாண்டிசம். இந்த ஜிகாண்டிசமில் குழந்தைங்களுடைய உடல் கனமாக வெயிட்டாக இருக்கும். சரிங்களா? பருமன் அதிகமாக இருக்கும். அடுத்து, டுவார்ஃபிசம் உள்ள குழந்தைகள். டுவார்ஃபிசம்னா என்னது? குள்ளத்தன்மை. டுவார்ஃபிசம் உள்ள குழந்தைகள் எப்படி இருப்பாங்க? ரொம்ப குள்ளத்தன்மையாக, எவ்வளோ வயசானாலும் குள்ளத்தன்மையுடன் காணப்படுவார். அடுத்ததாக, தைராக்சின் குறைவா. தைராக்சின் என்ற சுரப்பி, ஃபஸ்ட்டு ஹார்மோன் பார்த்தோம், இப்போ தைராக்சின் சுரப்பி குறைவாக இருந்துச்சுன்னா கிரிட்டினிசம் உண்டாகும். அடுத்து, தைராக்சின் சுரப்பி அதிகமாக சுரந்துச்சு அப்படின்னா முன்கழுத்து கழலை, இங்கிலீஷில் காய்டர் உண்டாகும். இந்த 4 நோயுமே பார்த்திங்கன்னா தைராக்சின் குறைவா, ஹார்மோன் குறைவான்னு கேட்டு மேட்ச் பண்ணியும் கேட்கலாம். இல்லை தனிப்பட்ட முறையில் 4 ஆன்சர் கொடுத்து தைராக்சின் குறைவு, ஹார்மோன் குறைபாடு இந்த மாதிரி அதிகமாக சுரக்குதா அப்படின்ற மாதிரியும் கேட்கலாம். ஸோ கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ. எக்ஸாம் அண்ட் அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போன்ற வீடியோக்கள் வேணும்னா என்ன வீடியோ வேணும்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நன்றிகள்.